at speed to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings. மால் பாருங்க, சுல்தான் பத்தேரியில் மின்ட் மால், பத்தேரி பஸ் ஸ்டாண்ட். நான் சுல்தான் பத்தேரி வந்திருக்கேன். நம்ம ட்ராவலில் ஆன் த வே டு ஊட்டி. ஸோ இங்கே ஒரு ½ பிரேக் இருக்குது. அதனால் இந்த பத்தேரியை வந்து கொஞ்சம் கவர் பண்ணலாம் பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு வந்தாச்சு, இறங்கியாச்சு. இப்போ லஞ்ச் டைம் இல்லையா, டிரைவர் அவங்க 2 பேரும் டிரைவர் கண்டக்டர் சாப்பிட போகிறாங்க. ஆல்மோஸ்ட் பேசஞ்சர் எல்லாமே இறங்கிட்டாங்க. இங்கே தான் பார்டர் டவுன் இது. ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் வந்து இங்கே இறங்கிட்டாங்க. ஸோ ரிசர்வேஷன் இங்கேருந்து இருக்குது ஊட்டிக்கு. ஸோ ஊட்டிக்கு போகிறவங்க அந்த பஸ்ஸில் ஏறுவாங்க மறுபடியும். ஓகே, இப்போது பஸ் ஸ்டாண்டை பார்க்கலாம். சுல்தான் பத்தேரி பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் டவுனு. நான் சொன்ன மாதிரி கேரளாவுக்கு உள்ளே வரவங்களாம் இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த ஊரில் தான் வருவாங்க. உதாரணத்துக்கு பெங்களூர், மைசூர்லேருந்து வரவங்களாம் இப்படியே வந்துடுவாங்க. பெங்களூருக்கு 262 கிலோமீட்டர், மைசூருக்கு வந்து ஒரு 115 கிலோமீட்டர். அதே மாதிரி ஊட்டி போகிறாங்க தான் இங்கேருந்து 95 கிலோமீட்டர், 95 கிலோமீட்டர். ஸோ இது வந்து இந்த ஊரை ஸ்கிப் பண்ணாமல் எந்த ஊருக்கும் கேரளா போக முடியாது. மைசூர்லேருந்தோ இல்லை பெங்களூர்லேருந்து போகும்போது இதுதான் பஸ் ஸ்டாண்டு. சின்ன பஸ் ஸ்டாண்டு தான், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து நிறைய பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க சுல்தான் பத்தேரியிலேருந்து. இப்போது என்னென்ன பஸ்ஸு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற வண்டி ஊட்டி. கண்ணூர்லேருந்து ஊட்டி போய்ட்டுருக்க வண்டி. நல்லா கடையெல்லாம் பாருங்கள். லாட்ரி இருக்குது, லாட்ரி சீட் இருக்குது, வெயிட்டிங் ஹால் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டாய்லெட்ஸ், ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸுக்கு உங்களுக்கு எல்லாமே கடைகள் இருக்குது. ஸோ உங்க சாப்பாடு இருக்குது, டீ, ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது. இதே நம்ம ட்ராவல் பண்ண வண்டி ஊட்டி. இது பார்த்திங்கன்னா கோழிக்கூடுன்னு நினைக்கிறேன், ஏன்னா கோவண்ணா லீனான் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இது ஒரு ஆன வண்டி நிற்கிது. இது பார்த்திங்கன்னா இதுவும் கோழிக்கூடு தான் போட்டிருக்கு நினைக்கிறேன். கோழிக்கூடு மட்டும் நல்லா தெரியுது. கோவண்ணா லீனா தமிழில் தெரியும்ல, அதான் கோவண்ணா மறுபடியும் வருது. இதுதான் டவுட்ஃபுல்லாக இருக்குது, எந்த ஊருன்னு தெரில. PNR எனக்கு சரியாக தெரில. இது வந்து சுல்தான் பத்தேரி வண்டி. இது டெப்போங்க, டெப்போ சுல்தான் பத்தேரி டெப்போ. கிளைமேட்டு வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. வெயில் அதிகமாக இல்லை, இப்போ தான் லைட்டாக தெரியுது. ஏன்னா நம்ம வந்து ஹில்ஸ் தான் இருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்ட் ஹோட்டல், அதில் பஸ்ஸில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. மோஸ்ட்லி கேரளா எல்லா ஊர்லேயுமே இருக்குது. திருவனந்தபுரம் பார்த்துருப்பீங்க, கொல்லத்தில் பார்த்துருப்பீங்க. இது ஹோட்டல். நம்ம அது கேரளா கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க, ஜூஸ் சென்ட்ரு, டீ, ஸ்நாக்ஸு அப்படின்ட்டு. பெட்ரோல் பம்ப் இருக்குது. ஸோ லாங் ரூட் பஸ்லாம் இங்கே இந்த ஃபில் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா. ஷிஃப்ட் நிற்கிது பாருங்கள், TVM போட்டிருக்கு. அப்போ சுல்தான் பத்தேரி டு திருவனந்தபுரமா? சுல்தான் பத்தேரி டு திருவனந்தபுரம். இது வந்து ஷிஃப்ட்டு திருவனந்தபுரம் பிரான்ச்சு. இது பார்த்திங்கன்னா சுல்தான் பத்தேரி பிரான்ச்சு. இது சபரி எக்ஸ்பிரஸ் வழி கோழிக்கோடு சுல்தான் பத்தேரி. இது கோழிக்கோடு போட்டிருக்கு, மேலே திருவனந்தபுரம் போட்டிருக்கு. இதுவும் TVM போட்டிருக்கு. அது சுல்தான் பத்தேரி சூப்பர் டீலக்ஸ் ஏர் பஸ். கோழிக்கோடு, திருச்சூர், எர்ணாகுளம். இது பார்த்திங்கன்னா ஸ்டாப் 2 இயர்ஸ் ஒன்றையும் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் KSRTCயில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் பார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அடூர் பிரான்ச்சும் போட்டிருக்கு, ஆனால் கோழிக்கோடும் போட்டிருக்கு. இது திருவனந்தபுரம் வண்டி தான், 2வது வண்டி. முன்னாடி பார்த்தோம் அதுவும் திருவனந்தபுரம். இது பாருங்கள் சூப்பர் டீலக்ஸ்
கேடிஆர்னது கொட்டரக்கராவா? கேடிஆர் கொட்டரக்கரா, அது திருவண்ணாமலை வண்டி. எந்த ஊர் போகுதுன்னு தெரிலையே. இப்போ இங்கே உள்ள பஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாங் ரூட் பஸ்ஸஸ் எல்லாமே ரெஸ்டிங். நைட்டு வந்திருப்பாங்க, இல்லை காலைல வந்திருப்பாங்க, அகைன் ஈவினிங் போவான்னு நினைக்கிறேன். பஸ்லாம் பார்த்துட்டோம், நீ வர்றது இருந்தால் பார்க்கலாம். ஒரு பஸ் வந்துருக்காங்க, திருச்சூர் வண்டி, திருச்சூர் சூப்பர் ஃபாஸ்ட் பேசஞ்சர். இது நம்ம வண்டி, ஊட்டி வண்டி. இந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கு பாருங்கள், இதெல்லாம் பெயிண்ட் சூப்பராக இருக்குது. அந்த வண்டி பெயிண்ட் இல்லாமல் பழைய வண்டியாக இருக்குது. கட்டன் சாயா விடுங்க, கட்டன் சாயா. ஸோ கட்டன் சாயா குடிப்போம். பசி இல்லை, காலையிலே சாப்பிட்டதே பயங்கரமாக இருக்குது. கேரளாவில் ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக இருக்கான்னு தெரில. அன்றைக்கி இப்படி தானே இது கண்ணூர் வந்துட்டு இருக்கும்போது ஹோட்டலில் சாப்பிடல, விடுமுறையில் அதுவே ஜாஸ்தி. நைட் வச்சு சாப்பிட முடியல. இன்றைக்கி காலைல பரோட்டா சாப்பிட முடியல. கேரளா ஸ்பெஷல் பார்த்தீங்களா, வாழைப்பழ போண்டா, பஜ்ஜி, சமோசா, ஹல்வா. நம்ம கட்டன் சாய் அடியாச்சு. சூடு லைட் சூடு. கட்டன் சாய் சாப்பிட்டாச்சு. கேரளா வந்து சுகர் கம்மியாக இருக்குது. 12:45. வெயில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், செம்ம வெயிலுங்க. இப்போ சுல்தான் பத்தரி. See you again.